ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற திருமால்பாடி அப்படின்ற ஊரில் இருக்கிற ரங்கநாதர் கோவிலுக்கு தான் வந்து நம்ம போக போகிறோம். ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு அழகான கோவில். 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இது. இந்த கோவிலை வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, என் பேர் கணேஷ் ராகவ். நிறைய டெம்பிள் அண்ட் ட்ராவல் வ்ளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்களே அந்த இடத்துக்கு போய் அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாங்க போகலாம். இப்போ நம்ம போயிட்டுருக்க திருமால்பாடி ரங்கநாதர், இவருக்கு வந்து எதுக்கு தெரியுமாங்க ஃபேமஸ்ஸு? டிரான்ஸ்ஃபருக்காக ஃபேமஸாக. இப்போ யாராச்சும் விரும்பி டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, சில பேர் வந்து இந்த வெளி மாநிலங்களுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி போனவங்க வந்து இவரை வேண்டிக்கிட்டால் இவங்க வேண்டுற இடத்துல இந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. போன வீடியோவில் நான் காட்டின மலை பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மலை. உண்மையிலே ஃபுல்லாக பாறையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த ஜெயின்ஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த பாறையெல்லாம் கொண்டு வந்து இங்கே விளையாடின மாதிரி இருக்குது. எல்லாத்தையும் குமிச்சு போட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குங்க. நம்ம இப்போது திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் எல்லையில் இருக்கோன்னு சொல்லலாம். ஒரு சின்ன மலைக்கோவில், கிட்டத்தட்ட 100 படிகள் அந்த மாதிரி இருக்கிற ஒரு மலைக்கோவில். போய் பார்க்கலாம். வழி இருக்கான் கோவில் மேலே போக. இந்த வழிதான், இதுதான் கோவில். வண்டி எங்கண்ணா உள்ளலாம்? நெல் காய வச்சிருக்காங்க, அற்புதமாக இருக்கு. கோபுரத்தில் அழகாக சுதை சிற்பங்கள். ரங்கநாதர் இருக்கார் கோபுரத்திலேயே. 108 படிக்கட்டுகள் போல இருக்கும்னு சொன்னாங்க. எப்படி போகிறது? இங்கே ஒரு மண்டபம். குழந்தைங்க இங்கே சறுக்கி விளையாடுறாங்க. அழகாக சரிஞ்சு இருக்கு இந்த இடம். அருமையாக இருக்கு. கிராமங்க இது, செம்ம கிராமம். மக்கள்லாம் செம்மையாக பேசுகிறாங்க, பழைய காலத்தில் பேசுகிற மாதிரி. அவங்களோட ஸ்லாங்கே எனக்கு பிடிச்சிருக்கு. மக்கள், இந்த மேகங்கள்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. மேலே ஏறி வந்துட்டோம். இங்கே பாருங்கள், கோபுரத்தில் இருக்கிற அற்புதமான சுதை சிற்பங்கள். இங்கே முதல்ல கீழே பார்த்தீங்கன்னா ராமர் திருமணம், இங்கே ரங்கநாதர், பக்கத்தில் ராமர் பட்டாபிஷேகம், அதுக்கப்புறமா மேலே தசாவதாரம், அதுக்கப்புறமா மேலே லக்ஷ்மி நாராயணனாக இருக்கார், நரசிம்மராக இருக்கார். லக்ஷ்மி நரசிம்மரா. இந்த கோவில் திறப்பாங்க. திறந்துட்டாங்க, நம்ம கோவில் உள்ளே போகலாம். இப்போது பிரம்மர் ஆடுறாரு காற்றுல. நம்ம உள்ளே போகலாம். கோவில் உள்ளே வந்தால் நேராக அனுமார் இருக்கார். அங்கே ரங்கநாதர் சன்னதி, அது ரைட் சைடில். இங்கே ரங்கநாயகி சன்னதி. நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம். ரங்கநாதர் போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம் நம்ம.
அங்கே நம்ம ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டோம். இங்கே ரங்கநாயகி, இங்கே அனுமான் சன்னதி. இப்போ நம்ம கோவிலை சுற்றி வருவோம். ரொம்ப அழகான கோவிலுங்க, மலை மேலே இருக்க அழகான கோவில். இந்த பாட்டு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது, காப்பிரைட்ஸ் கிளைம் வந்துடும். பரவாயில்ல, போய் பார்ப்போம். இல்லைனா வந்து நம்ம ஆடியோ பேக்ரவுண்டில் கொடுத்துக்கலாம். இது தாயாரோட விமானம் ஃப்ரெண்ட்ஸ். தாயாரோட விமானத்தை தரிசனம் பண்ணிக்கோங்க. தாயார் விமானம். இங்கே ரங்கநாதரோட விமானம். இது ரொம்ப அற்புதமாக இருக்கு. காமதேனுன்னு நினைக்கிறேன். இது காமதேனு கற்பக விருட்சம்னு நினைக்கிறேன். சரஸ்வதி, அயக்ரீவரா வாராக பெருமாள் மாதிரி இருக்காரு. அற்புதம். இது ஆண்டாள் சன்னதி. குரங்குகள் நிறைய இருக்கு இங்க. அதுக்கப்புறமா இங்க நாரதர் சுனை இருக்கு. இதோ இருக்கு பாருங்க, நாரத தீர்த்த சுனை. இதுதான் இப்படி நம்ம பார்த்தா தெரியும். இதோ சுனை நீர் அங்க தெரியுது பாத்தீங்களா? அது வந்து சீயமங்கலம் குடவரை கோவில். அந்த கோவிலுக்கு இன்னைக்கு போக முடியாது நம்மளால. இன்னொரு நாள் அது நல்ல ஒரு வீடியோவாக வரும். இங்க சொர்க்கவாசல். இங்க ஆண்டாள் சன்னதி. அற்புதமான வியூ இருக்கு இந்த இடத்துல. மஞ்சள் வெயில் மாலையிலே செமையா இருக்குல்ல இந்த கோவில. சூரிய அஸ்தமனம் நடந்துட்டு இருக்கு, செமையா இருக்கு. இதுவும் இங்கேருந்து பார்க்க. இது கருடரோட சன்னதி. இவ்வளோதாங்க. அழகான சின்ன கோவில். நான் இப்போ கீழே போயிட்டு இந்த கோவிலை பற்றி சில விஷயங்கள் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க திருமால்பாடி ரங்கநாதர் திருக்கோவில். அற்புதமான கோவில், அழகாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. மலை மேலே ஏறி போயிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணது. 108 படிக்கட்டுகள் இங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 108 திவ்ய தேசத்தை குறிக்கிற மாதிரி இந்த 108 திவ்ய தேசங்களில் நிறைய சயன கோலத்தில் பெருமாள் இருப்பார். அதில் ஒரு வகையான சயன கோலத்தில் அற்புதமாக இருக்கார். ஒரு மாதிரி வந்து தலையணை இருக்கிற மாதிரி இருக்குது. ஆதிசேஷன் இருக்குது, தலையணை இருக்க மாதிரி இருக்குது. இங்கே தலைக்கு பக்கத்தில் ஸ்ரீதேவி, அங்கே காலாண்ட பூதேவி இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில். ஆண்டாள் சன்னதி இருக்குது, தாயார் சன்னதி இருக்குது, ஒரு அனுமார் இருக்கார், நாரதர் சுனை ஒன்று இருக்குது. இங்கே அற்புதமான கோவில். நீங்களும் வந்து பாருங்கள், நல்ல இடம். லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.